படம் வாவாத்தி நல்லா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லேயில் வந்து பார்க்கும்போது நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதோட அவரோட ஆக்டிங், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கார்த்திக் வந்து அரசியலுக்கு வரலாம், யார் ஒன்றாலும் வரலாம், அதில் வந்து தப்பே கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது. இப்போ வந்து கார்த்திகோட இந்த நடிப்பு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கவனம் விதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சார் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மறக்க முடியாத சக்தி சார். எம்ஜிஆர் தான் வந்து எல்லாமே ஆச்சு. சினிமா என்ன எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தூக்காம யாரும் வர முடியாது. அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மூலமாக. கார்த்திக் வந்து ரொம்ப நல்ல யதார்த்தமாக நடிச்சிருந்தாரு. அந்த எம்ஜிஆரை வந்து நினைவுபடுத்தாமல் இருந்து இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் இந்த எம்ஜிஆர்னா யாருன்னு தெரியாத ஒரு நிலை அது மாதிரி இருந்து இப்போ பாலியல் வன்முறை அது எல்லாம் நடக்குது. அப்போ காப்பாற்றுங்க இந்த கதாநாயகி சொல்லும் போது எம்ஜிஆர் வர்றாரு. ஸோ இது மாதிரி ஒரு நல்ல டச்சாக இருக்குது. எல்லா படங்களும் பார்த்தா இந்த கண்ணை தூக்கி இது பண்ணுற மாதிரி ஒரு கலாச்சாரம் நம்ம இது நல்ல யதார்த்தமான இதுவாக இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. படம் அரசியல் பேசியிருக்காங்க. அந்த அரசியல் பார்த்தீங்கன்னா இப்போ பாக்கியராஜ் அவர் என்ன சத்யராஜ் அவர்கள் திமுக இருக்காரு. அவங்க பொண்ணு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு செஞ்சுருக்காங்க. நம்ம என்னம்மா கண்ணு உன் கேரக்டரே தெரியாமல் மாட்டிக்கிறியா அப்படின்னு தான் சொல்ல முடியும். இது வந்து நல்ல பாக்கியராஜ் நல்லா வச்சு செஞ்சுருக்காங்க என்பது தான் இதனுடைய. ஆமாம், கார்த்திக் வந்து அரசியலுக்கு வரலாம், யார் ஒன்றாலும் வரலாம், அதில் வந்து தப்பே கிடையாது. ஆனால் நல்லா இருக்குது. இப்போ வந்து கார்த்திகோட இந்த நடிப்பு இதெல்லாம் பார்த்தா ரொம்ப கவனம் விதமாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. சார் எம்ஜிஆர் வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியலில் மறக்க முடியாத சக்தி சார். எம்ஜிஆர் தான் வந்து எல்லாமே ஆச்சு. சினிமா என்ன எம்ஜிஆர் தான். எம்ஜிஆர் தூக்காம யாரும் வர முடியாது. அது ப்ரூவ் பண்ணியிருக்காங்க இந்த படம் மூலமாக. ஆனால் ரைட்டிங்காக வழக்கமாக நல்லன்ட்டு ஒன்று இருக்கும்ல, யூஸ்வலாக ஒரு குவர்க்கினஸோ இல்லை ஒரு கான்செப்டோ ஒரு ஸ்க்ரீன் பிளேவோ அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் இது மட்டும் முன்ன மாதிரி டைரக்ஷனாக மட்டும் முன்ன மாதிரி அது ஃபுல் ஃபார்மில் இல்லை. சில இடங்கள் ஒர்க் ஆகுது, சில இடங்கள் ஒர்க் ஆகலை. அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா, நமக்கு மதராசி ரீசெண்டாக பார்த்தோம்ல, மதராசி பார்த்தப்ப நமக்கு என்ன தோணும், முருகதாஸோடைய பழைய படங்கள்லாம் பயங்கரமாக இருக்குமே அப்படின்னு தோணும்ல. ஆனால் இது ஏன்டா வந்தோன்ற அளவுக்கு இருக்காது. ஆனால் இது அந்த அளவுக்கு இல்லை அப்படின்னு தோணும்ல. கிட்டத்தட்ட எனக்கு அதே தான் இந்த படம் பார்க்கும்போது தோணுச்சு. இது நலனோட பெஸ்ட்டு கிடையாது, ஆனால் ஏன் வந்தோன்ற அளவுக்கு இருக்காது. கான்செப்டாக நல்ல கான்செப்ட், நிறைய இடங்கள் வந்து ஐடியாவாக ஒர்க் ஆகுது நல்லா, அவ்வளோதான். இல்லை அதான் இது வந்து ஒரு அதான் ரொம்ப மோசமான படம் அப்படின்னும் கிடையாது, ரொம்ப மொக்கையாக இருந்துச்சு அப்படின்னும் கிடையாது, மிட்டாக இருக்கு. இல்லை எனக்கு அவங்க வர போர்ஷன்ஸ் பெருசாக ஒர்க் ஆகலை. அவங்க சாங்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் எனக்கு பிரேக்காக தான் இருந்துச்சு, ஸ்வீட் பிரேக்காக தான் இருந்துச்சு. ஆனால் கார்த்தி பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு என்ன தெரியும். மகிழ்ச்சி சூப்பராக இருக்கும். எப்பவுமே அவர் நடித்த மூவிஸ்லாம் நான் நிறைய பார்த்துருக்கேன், எல்லாமே நல்லா தான் இருக்கும். ரொம்ப பிடிக்கும் அவரோட ஆக்டிங்கு, அவரோட அந்த வே ஆஃப் ஆக்டிங்லாம் நல்லா இருக்கும். ஸோ இந்த படத்துல அவர் டிஃப்ரெண்ட்டாக எம்ஜிஆர் மாதிரி பண்ணியிருக்காரு. எம்ஜிஆரோட அந்த வால் சண்டை அதெல்லாம் எனக்கு சின்ன வயசில் ரொம்ப பிடிக்கும், நல்லா சண்டை போடுவார். ஸோ இதை பார்க்கும்போது எனக்கு அவரோட ஞாபகங்கள்லாம் வந்துச்சு. சூப்பர் குட், நல்லா. ஒரு படத்துலையும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆக்டிங் காமிக்க தான் செய்கிறாரு. நல்லா தான் இருக்குது. அவரோட ஸ்கிரிப்ட் சூஸிங் ஸ்கில்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். வித்தியாசம் இருக்குது. ஒரு படத்துக்கும் ஒரு வித்தியாசமாக தான் நடிக்கிறாரு. டிஃப்ரெண்ட் காமிக்க தான் செய்கிறாரு, ஒரே மாதிரி ஆக்டிங் இல்லை. படவே பெண்களோட சேஃப்டினஸ் பற்றி இந்த படத்தில் நிறைய சொல்லியிருக்காங்க. இப்போ வர நிறைய மூவிஸ் அதை காமிச்சு தான் பேஸ் பண்ணி தான் இருக்கே. ஸோ இந்த மூவி நல்லா இருந்துச்சு. படம் வாவாத்தி நல்லா இருந்துச்சு. நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. லேயில் வந்து பார்க்கும்போது நிறைய காமெடி சீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதோட அவரோட ஆக்டிங், ரொமான்ஸ், காமெடி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நான் அதோட கார்த்திக் சார் ஃபேனாகவும் இருந்திருந்தேன். எனக்கு வந்து மற்ற படத்தோடு கம்பேர் பண்ணும்போது நான் வந்து இந்த படம் எனக்கு நல்லா இருந்துச்சு. அவர் வந்து எம்ஜிஆரோட ஆக்ஷன்
அதே மாதிரி ஆக்ஷன் திருப்பி பண்ணியிருந்தாரு. எனக்கு சான்ஸ் கிடச்சிது. எம்ஜிஆர் வந்து இந்த மாதிரி சண்டை போடுவார், எப்படி இருப்பாருன்ட்டு. இதுதான் எனக்கு கண்டென்ட். படம் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு, நல்லா என்டர்டெய்னிங்காக போச்சு, என்ஜாயாக போச்சு.